மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு காற்று ராசியான கும்பத்திலிருந்து நீர் ராசியான மீனத்திற்கு சனி இடம் பெயர்கிறாரு. சனியின் மாற்றத்தினால எந்தெந்த ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். பஞ்சம சனியினால் படுத்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ரோக சனியில் வருது. சனி 6ஆம் இடத்துல வர்றதுனால இவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். இவங்களுக்கு இனிப்பான உணவுகளை தவிர்த்து கசப்பான உணவுகளை கொஞ்சம் சேர்த்துக்கும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் தான் சொன்னோம். மற்றபடி இவங்களுக்கு வேலையிலோ தொழிலோ ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இவங்களுக்கு மற்றபடி எல்லாமே நல்லா அமையுது. கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு கல்யாணம் ஆகும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக யார் யாரெல்லாம் காத்துட்ருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கும் போது உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் குறையும். அதே நேரத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம விலகிறது, யாரை விட்டு விலகி நிற்கிறதுன்ற புரிதல் இந்த வருஷம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் நம்பலாம், யாரெல்லாம் நம்ம கூட வச்சுக்கலான்ற புரிதல் இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் புரிய வச்சுடுவாருன்னு தான் சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் சனி வர்றதுனால புது புது எதிரிகள் உருவாகுவாங்க. கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான எதிரிகள் உருவாகுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே நேரத்தில் மற்றவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணணுன்றது எக்ஸ்ட்ரா ஒரு பாடமாக தான் சனி இப்போ கொடுக்க போகிறாருன்னு தான் சொன்னோம். ஏற்கனவே நீங்கள் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுல வெல் நோன் பர்சனாக இருப்பீங்க. எந்த அளவுக்கு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணோம், மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எந்த கேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மட்டம் தட்டி உட்காரணும், எப்படி உயர்த்தணுன்றது உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அது இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் லெசன் உங்களுக்கு நடத்துவாருன்னு தான் சொன்னோம். இல்லை உங்களுக்கு மறைமுக எதிரிங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு பின்னாடி இத்தனை பேர் இந்த மாதிரியெல்லாம் செயல்படுறாங்க, அவங்கள நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணுன்றது இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல இந்த ஆண்டு உங்களுக்கு மறைமுக எதிரிங்க அதிகமாகறாங்க. இதனால் நீங்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும், எப்படி அவங்கள சரி பண்ணி உங்களோட பிரச்சனைகளை குறைச்சிக்கணுன்றதை நீங்கள் கற்றுப்பீங்க. அதே நேரத்தில் இந்த ஆண்டு நீங்கள் யாரை வழிபடணுன்னா தனவந்திரி வழிபாடு பண்ணுங்கள். தனவந்திரி வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் ஸ்டெபிலைஸ் ஆவீங்க. அதாவது என்னென்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படணும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களோட மறைமுக எதிரினால் மனக்குழப்பத்துலேயும் இருப்பீங்க. தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படும். அதுக்கெல்லாம் இந்த தனவந்திரி வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை தரும். தனவந்திரி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வர்றது கொஞ்சம் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் தான் சொன்னோம். பாடி ஹீட் ஆகும். இதனால் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், கண் எரிச்சல் வரும், கால் வீக்கம் அதிகமாகும்னு சொல்லலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் வீக்கம் அதிகமாகும். நீங்கள் உணவு கட்டுப்பாடு அவசியமாக மேற்கொள்ளணும். உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் கசப்பு உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கும் போது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆல் தி பெஸ்ட் துலாம் ராசி.